வணக்கம் மக்களே. பெங்களூர் NH48 நீலமங்கலங்கிற பிளேஸ்க்கு பக்கத்தில் ஒரு வால்வோ XC90 கார் ஒரு பயங்கரமான ஆக்சிடென்ட் நேற்று நடந்துச்சு. எல்லாரும் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. சந்திரம்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோட CEO, அவரும் ஒரு ஃபேமிலி சேர்ந்த 5 பேர், மொத்தம் 6 பேர் போயிருக்காங்க. விஜயபுரம் நோக்கி போயிருக்காங்க. நீலமங்கலங்கிற பிளேஸ் பக்கத்தில் லெஃப்ட்ல போயிட்டு இருக்கும்போது ரைட் சைடு அலுமினியம் ஏற்றிட்டு வந்த ஒரு கண்டெய்னர் லாரி சடன் பிரேக் போட்டதுனால நிலை தடுமாறி சென்டர் மீடியனை தாண்டி வந்து இவங்க கார் மேலே விழுந்து ஃபுல்லாக கிராஷ் ஆயிருக்கு. கார் வந்து கம்ப்ளீட்லி கிராஷ் ஆயிருச்சு. சடன் ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா 6 பேரும் டெட்டு. இந்த வால்வோ XC90 வேர்ல்டு லெவலில் 5 ஸ்டார் கோல்டன் சேஃப்டி இருக்கக்கூடிய கார்டு. இந்த கார் மட்டும் கிடையாது, எந்த சேஃப்டி காராக இருந்தாலும் 40 டன் அலுமினியம் லோடு வரப்ப மேலே விழுந்தா கண்டிப்பாக அது எந்த காராக இருந்தாலும் கிராஷ் ஆயிரும். இன்சிடென்ட்ல சர்வசாதாரணமாக நிறைய பேர் அந்த ட்ரக் டிரைவர் மேலே தான் தப்புங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் அப்படி கிடையாது. இதுக்கு பின்னாடி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. முன்னாடி போயிட்டு இருந்த கார் ஒரு சடன் பிரேக் போட்டதுனால அந்த கார் மேலே மோதக்கூடாதுன்னு ட்ரக் டிரைவரும் பிரேக் போட்டிருக்காரு. அந்த ஸ்பீடில் அந்த வெயிட்டுக்கு ட்ரக்கு ஸ்கிட் ஆகி சென்டர் மீடியன் தாண்டி போய் கிராஷ் ஆயிருக்கு. இந்த போஸ்ட் மெயினாக ஹைவேஸில் கார் ஓட்டுறவங்களுக்கு தான். நம்ம எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் இருந்தாலும் சரி, ஒரு ஹெவி வெஹிக்கிள் முன்னாடி போய் சடனாக கட் அடிக்கிறதோ இல்லை முன்னாடி போயிட்டு டக்குன்னு பிரேக் போடுறதோ அதை தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஏன்னா அந்த ஸ்பீடில் அந்த வெயிட்டுக்கு பிரேக் போட்டாலும் நிற்காது. அது ஒன்றும் நம்ம மேலே கிராஷ் ஆகும், இல்லை சுற்றி இருக்கவங்க யாருக்காவது அது கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும். சேஃப்டிங்கிறது நம்ம வாங்குற வெஹிக்கிள்ஸில் மட்டும் கிடையாது, நம்ம ஓட்டுற விதத்துலையும் தான் இருக்குது. ஸோ ஒரு செகண்ட் மிஸ்டேக்கு கூட நம்ம வாழ்க்கையே புரட்டி போடலாம். ஸோ ரெஸ்பான்சிபிளாக ட்ரைவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.